அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய 171வது கூட்டம் மிக சிறப்பாக இந்த இனிய மாலை பொழுதில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் வணங்கி பணிகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிற ஐயா அன்பிற்குரிய பூமாப்பா கபிலன் ஐயா அவர்களே, பொதிகை தென்றல் தாலாட்டும் தென்காசி சீமையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு களித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் புதிய செல்வராசன் ஐயா அவர்களே, மிக சிறப்பான ஒரு வரவேற்புரை நல்கிய அன்பிற்குரிய ஏரிக்கரை கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அற்புதமான தமிழ் பாடல்களால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்த அன்பிற்குரிய தமிழ் செல்வங்கள் அக்ஷயா மற்றும் நிபுணா அவர்களே, தும்பியினுடைய இலக்கிய வரலாற்றில் ஆகச் சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்து வருகின்ற எங்கள் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, தமிழ் இலக்கிய கடலில் மூழ்கி முத்தெடுத்து இங்கு வந்து சேருகிற மாணவர்களைப் போன்ற எங்களுக்கெல்லாம் அந்த ஆகப்பெரும் அரிய செல்வத்தை அறிய தருகிற அன்பிற்குரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அவருடைய அந்த அற்புதமான உரையை கேட்டு நாம் எல்லாம் தொடர்ந்து மகிழ்ந்து வருகின்றோம். போன்ற அவருடைய உரைகளுக்கு இடையே இலைகளைப் போன்ற என்னுடைய உரைகளையும் நான் இடையே செருகி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் எடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா அறிஞர்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கிறீர்கள். அன்பிற்குரிய அம்மா கமலா நேரு அவர்கள் மிக சிறந்த ஒரு பேராசிரியர், கணிக ஆசிரியர். அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் தன்னுடைய வருமானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நன்றி. தேடல் இலக்கிய களம் என்கிற ஒரு அமைப்பு நிறுவி தமிழ் கூறும் நல்லுலகில், குறிப்பாக தமிழ்நாட்டின் தலைநகரில் தமிழ் வளர்த்து வருகிற எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் ஐயா நந்திவரம் சம்பத்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வணங்குகிறேன். மும்பையில் இருந்து நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பில் பெரியவர் ஐயா பாவரசு முகவை திருநாதன் அவர்களே, தும்பியினுடைய புத்தக மேடையை அனுமன் எப்படி சஞ்சீவி மலையை தாங்கினானோ அதை போல தாங்கி கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அம்மா தேன்மொழி அவர்களே, சேது ஐயா அவர்களே வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. இறுதி வரைக்கும் நீங்க இருந்து உங்களுடைய கருத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் இருக்கிற அன்பிற்குரிய என் வழிகாட்டியாக இருந்து நமக்கு அவ்வப்போது ஊக்கமளித்து கூறுகிற ஐயா கவிஞர் லிங்கராசா அவர்களே, பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கிற பெரியோர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணையத்தின் வழியாக நிறைய பேர் பின்னால் பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு சேர இந்த சமயத்தில் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியவர்களே, நாம் இப்பொழுது யுத்த காண்டத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதியை நாம் முடித்து விட்டோம். அந்த 2வது பகுதிக்கு இடையிலே 2 வாரம் தடைபட்டு போனது. அது ஏதோ ஒரு காரணத்தினால் அது தள்ளி போனது. நான் இன்றைக்கு அந்த முதல் போர் புரி படலம் என்கிற அந்த பகுதியை படிக்கிற பொழுது, அந்த பாடலின் வழியாக நான் நுழைகிற பொழுது எனக்கே சிரிப்பு வந்து விட்டது. ஏனென்று சொன்னால், அந்த பாடலில் இந்த பகுதியில் தான் நாம் உலகமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இன்று போய் நாளை வா என்று ராவணனுக்கு சொல்லி அனுப்பிய அந்த ஒரு பாடல் இடம்பெறுகிறது. ராவணா, நீ தயாராகவில்லை, என்னோடு போர் புரிகிற அளவு தயாராகவில்லை, ஆகவே இன்று போய் நாளை வா என்று சொல்லி அந்த வள்ளல் அனுப்புவதாக கம்பர் அங்கே காண்பிக்கிறார். இதை படிக்கிற போது நானே சிரித்து விட்டேன். ஏனென்றால் ராவணனுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் கம்பன் 2 வாரங்களாக எனக்கு சொல்லிக் கொண்டிருந்ததாக எனக்கு தோன்றியது. தம்பி, நீ இன்னும் தயாராகவில்லை, இன்று போய் நாளை வா, கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வா. தம்பி, நீ யுத்த காண்டத்திற்கு இன்னும் தயாராகவில்லை, இன்று போய் நாளை வா என்று சொல்லி இந்த 2 நிகழ்ச்சியை கம்பன் நமக்கு தள்ளி போட்டு விட்டான் என்று நான் கருதி உண்மையிலேயே வியந்து போனேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் அது ஒரு அனுபவம். இன்றைக்கு எல்லோரும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணங்களை செலவழித்து, லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து ஐரோப்பா போகிறேன், அமெரிக்கா போகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள்.
அவர்கள் சென்று அதிகபட்சம் எதை சேர்த்து விட்டு வருவார்களோ, அந்த அனுபவத்தை இருந்த இடத்திலிருந்தே கம்பன் தருகிறான். நான் கூட இன்னைக்கு மத்தியானம் ஒரு யோசிக்கிற பொழுது எனக்கு தோன்றியது. கவிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்று சொன்னால், ஏதாவது ஒன்றை நாம் அடைகிற பொழுது ஏதாவது ஒன்றை நாம் அடைகிற பொழுது, நாம் எண்ணியதை விரும்புகிற போது, ஒரு முறை கூட ஐயா சொன்னாங்க. கவியருவி காவு அவர்கள் சொன்னார்கள். கிருஷ்ணமூர்த்தி வினை முடித்தன்ன இனியோன் என்று சொன்னதாக சொன்னார். அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை, அந்த திருப்தியை, மன நிறைவை மனிதர்களுக்கு எது தருகிறது என்று சொன்னால், அவர்கள் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்றை அடைகிற பொழுது தருகிறது. ஒருத்தன் ரூ. 1,00,00,000 செலவு பண்ணி ஒரு சொத்து வாங்கினான்னா, அவனுக்கு அந்த மனநிறைவு வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. "வா மாப்பிள போய் நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம்" என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒருவன் தன் குழந்தைக்கு பல லட்சம் செலவு பண்ணி திருமணம் செய்து வைத்தால், அவனுக்கு அந்த மனநிறைவு, அந்த மகிழ்ச்சி பிரவாகம் வருகிறது. இல்லையா? ஆனால் கவிஞர்கள் பாருங்கள், அவர்களை காட்டில் குடித்து வைத்தவர்கள் யாருமே இல்லை. ஒரு கவிதை எழுதிவிட்டால் அந்த மனநிறைவு அவர்களுக்கு வந்து விடுகிறது. அது தவிர ஒரு அற்புதமான ஒரு கவிதை, தமிழ் கவிதையை இருந்த இடத்திலிருந்து ஒரு 10 வரி எழுதிவிட்டால் அது குடுக்கிற மனநிறைவை, ஒரு மகிழ்ச்சியை, மற்றவர்கள் பாவம் அறியாதவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து அந்த மனநிறைவை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கம்பன் படலத்துக்கு படலம், பாடலுக்கு பாடல், வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல் தந்து கொண்டே இருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு குறைபாடு தான் நமக்கு இருக்கிறதே தவிர, மற்றபடி அது ஒரு அழியாத ஒரு ஜீவ காவியமாய் நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பெரிய வரமாக வாய்த்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதற்கு எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை. இன்றைக்கு யுத்த காண்டத்தில அதாவது நம்ம இந்த ஒரு பாடலோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த "இன்று போய் நாளை வா" சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம். அந்த படத்துல இந்த ஒரு வார்த்தையை வைத்து மருதகாசி ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்காரு. ரொம்ப பிடித்த பாடல். அதாவது ராவணனுடைய அந்த மிகப்பெரிய ஒரு மாவீரன், மாமன்னன், அவனுடைய கொற்றம் இங்கே புலைவுறுகிறது. அவனுடைய புகழ் இங்கே அழிகிறது, இழிகிறது. அதை மிக இயல்பாக தரையிலே இருந்து போட்டு போடுகிற ராமன் அவனை வென்று விடுகிறான். "இன்று போய் நாளை வா" என்று சொல்லுகிறான். அதை கேட்டு போகிற ராவணன் அந்த உணர்வை அப்படியே மருதகாசி கொண்டு வருகிறான். அதுதான் அந்த கவிஞர்களுடைய மிகப்பெரிய திறமை. "இன்று போய் நாளை வாராய், இன்று போய் நாளை வாராய் என எனை ஒரு மனிதனும் இயம்புவதோ, இன்று போய் நாளை வாராய் என என்னை ஒரு மனிதனும் இயம்புவதோ." சிவபெருமான் சொல்லட்டும், அந்த பிரம்மதேவர் சொல்லட்டும், ஒரு தேவர்கள் இந்திரன் கூட சொல்லட்டும். இன்னைக்கு போய் ஒரு மனிதன் "இன்று போய் நாளை வாராய் மண்மகள் முகம் கண்டே தினம் மடிந்திடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் ஈசா மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் ஈசா இன்று போய் நாளை வாராய் என என்னையொரு மனிதனும் திகழுவதோ, என் திசை வென்றேனே. சிவனிடம் பேசுகிறான். என் திசை வென்றேனே அன்றே இன்னிசை பொழிந்துனை கண்டேனே மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலையென்று ஏன் கொடுத்தாய்
அப்படின்னு அந்த அற்புதமான ஒரு பாடல் அந்த ராவணனுடைய மனநிலையை அப்படியே வெளிப்படுத்துவது போல ஒரு 4 வரிதான் பரதகாசி எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த காட்சிகளை காணப்போகிற படலம் இந்த படலம். முதல் போர் புரி படலம். இந்த படலத்துல இப்போ போன முறை என்ன பார்த்தோம்னா, அங்கதன் அங்க போய் 2வது தூதாக போய் அவரிடம் உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று சீதையை விட்டுவிடு. அப்படி இல்லை என்று சொன்னால் போருக்கு தயாராகு. உயிரை விடுவதற்கு தயாராகு என்று கேட்கிறான். அவன் இவனை பிடித்துக் கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். இவன் தப்பித்து வந்து விடுகிறான். உடனே ராமன் என்ன சொல்லுகிறான் ராவணன் என்று கேட்கிற பொழுது அங்கதன் அவன் 10 தலைகளும் மடிந்தால் அன்றி அவன் திருந்த மாட்டான் என்று சொல்லிவிடுகிறான் அங்கதன். உடனே போருக்கு தயாராவோம் என்று அவர்கள் தயாராகிறார்கள். அப்பொழுது உடனே ராமன் வந்து பாசறையில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு பறை அறிவியுங்கள், எல்லாரும் போருக்கு தயாராகுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பூசலே பிரிதி இல்லை, இனிமேல் சண்டைதான் வேற இல்லை. பூசலே பிரிதி இல்லை என புறத்து ஆசைதோறும் முரசம் அறைந்து பாசறை படையினிடம் பற்றிய வாசல் தோறும் முறையின் வகுத்திரால் என்று சொல்கிறார். இனிமே பூசல் தான், இனிமே சண்டை தான், இனிமே வந்து பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. பூசலே பிரிதி இல்லை, ஆசைதோறும் முரசம் அறைந்து முரசத்தை அறைந்து பாசறை படையினரே இனி எல்லா வாசல்களிலும் முறையோடு நீங்கள் வகுத்து நில்லுங்கள், முறை வகுத்து நில்லுங்கள் என்று ராமன் அவர்களை பார்த்து கட்டளையிடுகிறான். அவன் கட்டளைக்கு காத்திருந்த அந்த வானரப்படை 4 இலங்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிற படை அந்த 4 வாசல்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேனைகளாக வரிசை கட்டி நிற்கிறார்கள். உடனே தாக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். குதிரைகள் குரங்குகள் எதை குறித்து தாங்கும்? அதுக்கு கிடைச்சதெல்லாம் அந்த மண்ணு, மரம், கல்லு அதானே. அந்த மரங்களை எல்லாம் பிடித்து எரிந்து அந்த அகழிகளை தூர்க்கின்றன. அதை கம்பர் எப்படி எழுதுகின்றார் சொன்னால், அந்த சேது பந்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த அணையை கட்டுவதற்கு எவ்வளவு மரங்களை பயன்படுத்தினார்களோ அந்த குரங்குகள், அதனில் 3 மடங்கு, அதை காட்டிலும் 3 மடங்கு மரங்களையும் கற்களையும் தூக்கி கொண்டு வந்து அந்த அகழியை துவம்சம் செய்கிறார்கள் அந்த வானரப்படைகள். ராமன் அவர்களை கட்டளையிடுகிறார், நீங்கள் இந்த மதில்களை உடைத்துக் கொண்டு மேலே போய் அந்த மதிலுடைய உச்சம் இருக்கிறத அதை வந்து உடைத்து தள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்படி அந்த கட்டளை ஏற்று அந்த வானர படைகள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சண்டை நடக்கிற பொழுது அங்கேதான் கம்பர் வந்து, நீங்க என்னப்பா குரங்குகளை பாக்குறீங்க, அரக்கர்களை பாக்குறீங்க, நடுவுல என்னையும் பாருங்கப்பா என்று நமக்கு நினைவுபடுத்துவது போல வந்து அந்த இடத்துல தன்னுடைய அற்புதமான கவிதை திறமையை காண்பிக்கிறார். தான் ஒரு கவி சக்கரவர்த்தி என்பதை நிரூபிக்கிறார். அற்புதமான ஒரு 4 பாடல்கள் இருக்கின்றன. அதில் உள்ள சில செய்திகளை மட்டும் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த குரங்குகள், வானரங்கள் போயிட்டு அந்த அகழியை போய் தூர்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள் இருக்கு பாருங்க, தாமரை தண்டு இருக்கு பாருங்க, அந்த தண்டு கிழங்கு இருக்கு பாருங்க, தண்டுக்கு கீழே அந்த தாமரையுடைய கிழங்கு இருக்கு பாருங்க, அந்த கிழங்கை தோண்டி எடுத்து அதை சில வானரங்கள் அதை தின்னக்கூட தொடங்குகின்றன. அந்த கிழங்கை தோண்டி எடுப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ராவணனுடைய புகழை முளையோடு களைந்து முடிப்பதை போல் இருக்கிறதாம். கம்பர் எழுதுகிறார், விளையும் வென்றி ராவணன் மெய்ப்புகழ், ராவணனுடைய மெய்ப்புகழ் முளையினோடும் களைந்து முடிப்பவை போல், அந்த முளையோட முழுமையாக களைந்து வேரோடு களைந்து முடிப்பது போல் தலை அவிழ்ந்த கொழுந்தடன் தாமரை வளையம் வன் கையில் வாங்கின வானரம். அந்த தாமரையினுடைய வளையம், அதனுடைய கிழங்கு, அதனை வன் கையில் வலிய கைகளால் வாங்கின எடுத்தன வானரம். இது முற்றுமோனை. வளையம் வன் கையில் வாங்கின வானரம் என்று அந்த தாமரை தண்டுகளை, அகழிக்குள்ள இருக்கக்கூடிய தாமரையை வந்து துவம்சம் பண்ணுது அந்த குரங்குகள் குவித்து குளித்து. தண்ணிக்குள்ள குளிக்க முடியாது இல்ல, அந்த மரங்களை போட்டு அதை போட்டு தூர்த்து அது மேல ஏறி ஆக்ரோஷமாக சண்டை போடுகிறார்கள். அந்த காட்சியை இப்படி ராவணனுடைய புகழை முளையோடு முடிப்பது போல் அந்த தாமரை தண்டுகளை அவை தோன்றின என்று காண்பிக்கிறார். பிறகு அந்த இது குதிக்கிற குதியில இந்த தாமரை மலர்கள் என்ன பண்ணுதான், அந்த தண்ணிக்குள்ளேயும் உள்ள முழுங்கி முழுங்கி எழுந்திருக்குதான். இந்த அலைகள்லாம் சுழந்து அடிக்கும் போது அந்த தாமரை மலர்கள் மேல படுது, அந்த மலர்களை உள்ள தள்ளுது, அப்புறம் அதுக்குள்ள இருந்து வெளிந்தி வருது. அது எப்படி இருக்குன்னா, பெண்கள் வந்து நீருக்குள் மூழ்கி குளித்து விட்டு முகத்தை காண்பிப்பது போல் இருக்கிறது கும்பருக்கு.
அவர் காமிக்கிறார். இழுகு மாக்கள் இடுதொரு இடுதொரும், இந்த கல்ல தூக்கி வீசுகிற பொழுது சுழிகள் தோறும் சுரித்து இடை தோன்று. அந்த கல்லை வீசுகிற பொழுது ஒரு பெரிய சுழி தோன்றுகிறது இல்லையா? இந்த சுழியில சிக்கி இந்த தாமரை மலர்கள் தேன் ஒழுகு தாமரை ஒத்தன உள்ள போய் போய் வரக்கூடிய அந்த தாமரை ஒத்தன எப்படி இருக்குதுன்னா, முழுகி எழு மாதர் முகத்தையே என்று எழுதுகிறார் கம்பர். நீரில் மூழ்கி எழக்கூடிய மாதர்களுடைய முகம் திடீரென்று தோன்றி மறைவது போல அந்த அந்த தாமரை மலர்கள் அங்கே தோன்றுகின்றன என்று கம்பர் காட்டுகிறார். பிறகு என்ன பண்ணுதான், அங்க வந்து அந்த நீல மலர்கள் இல்லையா, கருநீல மலர்கள், அந்த கருநீல மலர்கள் அந்த அகழியில இருக்கு. அது சும்மா இருக்குமா? அதுவும் என்ன பாடுபடுது, அந்த கருநீல மலர்களை பிரித்து எடுத்துக்கொண்டு இந்த மாநகரங்கள் ஓடுகின்றன. அந்த கருநீல மலர்களை பிரித்துக் கொண்டு ஓடுகிற பொழுது அந்த மலர்களில் இருந்து நீர் கொட்டுகிறது. அந்த நீர் கொட்டுகிறது கம்பருக்கு எப்படி இருக்குது என்று சொன்னால், ராவணனுடைய புகழும் மேன்மையும் போயிடுச்சே என்று கவலைப்பட்டு அந்த நீல மலர்கள் தன் கண்களில் இருந்து நீர் சிந்துவது போல, கண்ணீர் சிந்துவதை போல கம்பருக்கு தெரிகிறது. இகழும் தன்மையன் ஆய ராவணன், இகழக்கூடிய தன்மையனாகிய ராவணன் புகழும் மேன்மையும் போயின, அவனுடைய புகழ் போனது, மேன்மை போனது என நிகழும் கல் நெடு நீலம் உகுத்தலால், அங்கே இருக்கக்கூடிய சண்டையில் அந்த நீல மலர்கள் கண் உகுத்தலால், கண்ணீர் புகுதலால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அகழியே அழுவது போல இருக்கிறதாம். அந்த நீல மலர்கள் கண்ணீர் சிந்துவது, அகழி அந்த நாட்டை இதுவரையும் காப்பாற்றிய அகழி ஐயோ என்று அந்த அகழி வெளியே வந்து அழுவது போல் இருக்கிறது என்று கம்பன் கற்பனை செய்கிறான். எப்படி அற்புதமான கற்பனை! நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், சண்டை போட்டுச்சுன்னு தாண்டி போயிட்டே இருப்போம் உள்ளே. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த சேதங்களை கூட மிக அற்புதமான கவிதையாக கற்பனை நயத்தோடு காண்பிக்கிற கம்பனுடைய திறத்தை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அகழி தானும் அழுவது போன்றதே என்று எழுதுகிறார். இது எப்படின்னா, இது வந்து தற்குறிப்பேற்றாணின்னு சொல்றாங்க இல்லையா? ஏதோ நகையறப்பா நடக்கிறதுல வந்து கவிஞர் தன்னுடைய கருத்தை வந்து அதை ஏற்றி சொல்லுவது. இதற்கு சிலப்பதிகாரத்தில் உதாரணம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு அதாவது சீதையும் கோவலனும் கண்ணகியும் அங்கே போகிற பொழுது அந்த அகழி, அங்க இருக்கக்கூடிய அகழி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகருடைய அகழி, அந்த அகழியில் இருக்கக்கூடிய இந்த தாமரை மலர்கள், கருநீல மலர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தான். அதுல தண்ணி தெளிக்கிறதுனால உள்ளக்கூடிய அந்த நீர் துளைகளை பார்த்து கண்ணீர் தெளிப்பது போல் இருக்கின்றன என்று இளங்கோ கற்பனை செய்கிறார். தையலும் கணவனும் தனித்து உரு துயரம், இந்த தையலும் இந்த பொண்ணும் இந்த பையனும் படப்போற துயரம் ஐயமின்றி அறிந்தது போல, அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டது போல, கருமிலை அடுத்த அகழியில் கரு நெடும் குவளையும் ஆம்பலும் கமலமும், குவளை மலர்கள், ஆம்பல் மலர்கள், தாமரை மலர்கள் கண்ணீர் கொண்டு, கண்ணீர் வடித்து கால் உர நடங்க. அந்த தாமரை தண்டுகள் ஆடிக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, அது கால் நடுங்குதான், கண்ணீர் வடித்துக் கொண்டே கால் நடுகிறதா. இப்படி கற்பனை செய்கிறார் இளங்கோ. அதே வழியில் இன்றைக்கு இந்த இந்த பாடலில் கம்பர் கற்பனை செய்கிறார். எப்படி என்றால், அந்த நீல மலர்கள் அந்த நீர் ஊற்றி செல்வது எப்படி என்று சொன்னால், அகழி அதனுடைய கண்களாகிய நீல மலர்கள் மூலமாக அழுவது போல இருந்தது. எதற்காக என்று சொன்னால், ராவணனுடைய புகழும் மேன்மையும் போனதே, இகழும் ராவணனுடைய புகழும் மேன்மையும் போனதே என்று அகழி அழுவது போல அழுதது என்று கம்பர் அற்புதமாக அந்த காட்சியை காண்பிக்கிறார். இந்த இடத்துல ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுகிறார். அது என்ன சொன்னா, அதாவது இந்த அந்த அகழி வந்து ஒரே நேரத்துல வந்து அழிந்து போய்விட்டது. இதுவரைக்கும் அழிய முடியாத, அழிவை காணாத அந்த அகழி அழிந்து போய்விட்டது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கம்பர் இங்கே போடுகிறார் ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல உலகத்துல. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அது மாதிரி இருந்துச்சு என்று சொல்லுகிறார். நல்ல பாட்டு இது, கவனிங்க. தன்மைக்கு தலையாய தசமுகன், தன்மைக்கு தலையாய தசமுகன். தசமுகன்னா யாரு? ராவணன். தலையாயன தலைவன், முதல் ஆளு. எதுக்கு தலைவன்னா, தன்மைக்கு தலைங்க. அப்படின்னா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஆணவத்திற்கு தலைமை. அப்படி இந்த ஆணவத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு லைன்ல நிப்பாட்டினா அதுக்கு யாரா தலைவன்னா, ராவணன் தான் தலைவனா. தன்மைக்கு தலையாய தசமுகன், 10 முகங்களை உடைய ராவணன். தொன்மை பேர் அகழ் வானரம் தூர்த்ததால், அந்த பழைய புகழ்பெற்ற அந்த அகழியை வானரங்கள் தூர்த்து விட்டன. அந்த ராவணனுடைய அகழியை தூர்த்து விட்டன. இது எப்படி இருக்கிறது சொன்னால்,
இன்மைக்கும் ஒன்று உடைமைக்கும் யாவரின் வன்மைக்கும் ஒரு வரம்பு உண்டாம் கொலோ. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குல்ல, ஒரு முடிவு இருக்குல்ல. காலகாலத்துக்கு ஒருத்தன் எதுவுமே நிலையா இருக்க முடியுமா? இன்மைக்கும் இன்மைக்குன்னா ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம வறியவனா இருந்தா கூட அந்த வறுமைக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு. ஒரு கூட்டத்துல தான் வந்து சொன்னாங்க, 3 தலைமுறை வாழ்ந்தவனும் கிடையாது, 3 தலைமுறை தாழ்ந்தவனும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். கண்ணு முன்னாடியே பெரிய எளிய குடும்பத்துல இருந்து ஒருத்தருக்கு அமெரிக்காவுக்கு போய் பெரிய லெவலுக்கு போயிருவான். பெரிய பணக்காரனா இருப்பான், வீடு வாசல்லாம் வித்துவிட்டு ரோட்டுக்கு வந்துருவான். அப்படி இன்மை, அந்த வறுமை, நம்மை வருத்துகிற வறுமைக்கு கூட ஒரு வரம்பு இருக்கிறது. இன்மைக்கும் வரம்பு இருக்கிறது. உடைமைக்கும் வரம்பு இருக்கிறது. எல்லாம் வச்சிருக்கியா? அதற்கு முன்னாடி நிக்காது. எல்லாத்துக்கும் அதுக்கும் வரம்பு இருக்கிறது. வன்மைக்கும் வரம்பு இருக்கிறது. நான் பெரிய ஆள் அப்படின்னு வலிமையோட ஒருத்தன் இருக்கான் பாருங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அதற்கும் வரம்பு வரம்பு இருக்கிறது. அப்படி இல்லையா? அது மாதிரிதான் இந்த அகழிக்கும் ஒரு வரம்பு, ஒரு எல்லை வந்து விட்டது, முடிவு வந்து விட்டது என்று கம்பர் அற்புதமான ஒரு 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 காட்சியை, ஒரு 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 தத்துவத்தை இங்கே சொல்லுகிறார் என்று பாட வேண்டும். அப்படி ஒவ்வொரு தன்மைக்கும் தலையாய தலைமகன் தசமுகன். தான் தான் பெரிய ஆளு. ராவனுடைய அழிவுக்கு என்ன காரணம்? சீதை கிட்ட போய் சொல்றான், என்னது அவங்க வந்து கொன்றுவாங்களா? என்னையா அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிற என்று சொல்லுகிறான். அங்கதன் அங்கதன் போய் பேசுகிற போது அதைத்தான் சொல்லுகிறான். அனுமன் பேசுகிற போது அதைத்தான் சொல்லுகிறான். அவன் வந்து அவனால வந்து அதை நம்பவே முடியல. நம்மளை ஜெயிக்க முடியுமா? என்ன ஜெயிக்க முடியுமா யாராலையும்? என்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவனை வந்து இந்த தளவுக்கு, இந்த நிலைக்கு தள்ளுகிறது. அப்படி அதைத்தான் கம்பர் இங்க படம் பிடிக்கிறார். தன்மைக்கு தலையாய தசமுகன். இப்ப அந்த அவனுடைய அகழ்ந்தது எப்படின்னு சொன்னா, எல்லாத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கிறது இல்லையா? அதை காட்டுவது போல் இருந்தது என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறார். இப்ப வானரங்கள் எல்லாம் மதில் மேல ஏறி, அந்த மதிலினுடைய அந்த உச்சிக்கு போய், அங்கே போய் சண்டை போடுகிறது. அரக்கர்கள் சூழ்கிறார்கள். அதுல சண்டை போட்டு அடிச்சு நொறுக்கி அரக்கர்கள் விழுகிறார்கள். விழுந்த ரத்தம் எல்லாம் வடிஞ்சு கொட்டிக்கிட்டு அரக்கர்கள் வந்து அதுல கை கால அசைச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அது எப்படி இருக்குது என்று சொன்னால் கம்பர் சொல்லுகிறார், ஒரு சிவந்த செக்கர் வானம், அதாவது வந்து மாலை நேரம் வருகிறது. சூரியன் சிவந்து அந்த சிவந்த வானம் இருக்கக்கூடிய அந்த மாலை நேரம் வருகிறது. அந்த மாலை நேரத்துக்கு நடுவுல இருட்டு திடீர்னு குறுக்க வந்துருச்சுன்னா எப்படி இருக்குமோ, அது போல அந்த செந்நிற ரத்தம் ஒளி கொண்டிருக்கக்கூடிய அந்த மேற்பகுதியில் கிடக்கக்கூடிய அரக்கர்களுடைய கருத்து நிறமுடைய அரக்கருடைய கை கால்கள் அசைந்து கொண்டிருப்பது எப்படி சொன்னால், சிவந்த வானத்திற்கு இடையில், இந்த மாலை நேரத்திற்கு இடையில் திடீரென இடையிடையே இருள் தன் முகத்தை காட்டுவது போல் இருந்தது என்று கற்பனை செய்கிறார். மேல ஏறிய வானரங்கள் வந்து அந்த மதில்களை அடைச்சு துளுக்குகின்றன. மதில் கீழே உடைகிறது. உடைஞ்ச உடனே இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் பூரா வந்துடுறாங்க சண்டைக்கு. அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் பூரா ஒன்று சேர்ந்து இங்கே வருகிறார்கள். பெரிய சண்டை நடக்கிறது. சண்டை நடக்கிற பொழுது இந்த காட்சிகள்லாம் நிகழ்கின்றன. வானரங்கள் அந்த மதிலை உடைத்து எறிந்து விட்டு கீழே இறங்குகிறார்கள். இது மதில உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, மதில்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை சுவர்கள் அது உடைஞ்சு போச்சு அப்படின்ன உடனே அரக்கர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே அந்த கோட்டைக்குள் வந்து முழுமையா நிரம்பி அதை பாதுகாத்து துடிக்கிறார்கள். அப்போ இந்த சமயத்துல ராவணனுடைய சேனை, அவனுடைய படை அங்கிருந்து கிளம்புகிறது. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை அத்தனமும் வந்து புறம்புகிறது. அதனுடைய படைத்தவர்களோடு வந்து மோதுகிறார்கள். 4 நல்லா கற்பனை செய்யுங்க. 4 நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? 4 வாசல்களிலும் அந்த வானரப்படைகள் குழுமி இருக்கின்றன. இப்ப என்னன்னா அந்த அரக்கர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். 4 பக்கத்திலேயும் சண்டை போடுகிற பொழுது வச்சிரமுட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கர் தலைவன், அவன் வந்து சுக்ரீவனோட சண்டை போடுகிறான். அப்பொழுது கீழே வாசல், அதாவது கிழக்கு வாசல் இந்த போர் நிகழ்கிறது. அதுல வந்து வானரர்கள் அடிபடுகிறார்கள். வானரர்கள், அதாவது ராமனுடைய படைகள் அடிபடுகின்றன. அரக்கர்களும் இயல்பாகவே அங்கே அழிகிறார்கள். பிறகு நீலன் வந்து நிகழ்த்துகிறான். நீலன் வந்து போர் நிகழ்த்துகிறான். நீலன் தான் அந்த வானரப்படையுடைய மிகப்பெரிய தலைவன். அவன் வந்து பெரிய போர் நிகழ்த்துகிற பொழுது அந்த அரக்கர் கூட்டம் சின்ன பின்னமாகிறது. அதுல கும்பானு என்று சொல்லக்கூடிய அந்த போர் தலைவன் அவன் இறந்து போகிறான். பிறகு இடும்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் வருகிறான். அவனையும் அடித்து நொறுக்கி விடுகிறான் நீலன். பிறகு பிரகத்தன் என்று ஒருத்தன் வருகிறான். அவனையும் சண்டை போட்டு அவனை சாய்த்து விடுகிறான் நீலன். இப்படி இந்த சமயத்துல இந்த பக்கத்துல இவன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். பிறகு தெற்கு வாசல்ல அங்கதன் அங்கே போர் புரிந்து கொண்டிருக்கிறான். மேற்கு வாசலில் அனுமன் போர் புரிந்து கொண்டிருக்கிறான். இப்படி 4 புறங்களிலும் 4 சேனை தலைவர்கள் இருந்து அங்கே சண்டை போடுவதை பார்த்து அந்த அரக்கர் கூட்டத்திற்கு பெரிய அழிவு வருகிறது. இந்த செய்தி ராவணனுக்கு போகிறது. போன உடனே இந்த மாதிரி நம்ம ஆளுக பூரா செத்து விழுந்துட்டு இருக்காங்க சார் என்று அவரிடம் போய் சொல்கிறார்கள். அவருக்கு நம்ப முடியவில்லை. என்ன நடக்குது, என்ன சொல்கிறீர்கள், யார் அதை செய்கிறது என்று கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார், தூதர்கள் சொல்கிறார்கள், நீலன் என்கிற ஒருத்தர் இருக்கிறான்,
அவனுடைய வலிமை என்பது அளவிட முடியாமல் இருக்கிறது. அவன் ஊழி காலத்து வென்றி கொண்ட பிரகலாத்தனையும் அந்த பிரகத்தன் என்பவனை கூட மிக எளிமையாக வென்று விட்டான். அந்த நீலன் நெடுங்கையால் ஏற்ற விந்தனன், அந்த நீலனுடைய கைகளால் அடிபட்டு நம் ஆட்கள் இருந்து விடுகிறார்கள் என்று அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். ராவணனுக்கு சினம் அப்படியே அளவு மீறி பெருக்கெடுக்கிறது. உடனே நானே வருகிறேன் என்று சொல்லி ராவணன் தேர் ஏறுகிறான். நானே சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லி ராவணன் தேர் ஏறுகிறான். ஏறுகிற பொழுது அவனுடைய தேரின் மேல் இந்த வீணைப்பொடி, அற்புதமான வீணைப்பொடி பறக்கிறது. ராவணன் போர்க்களத்திலே நிற்கிறான். அங்க நிற்கிற காட்சியை கம்பர் காட்டுகிறார். எப்படி இருக்கான் ராவணன் நிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஊன்றிய பெரும்படை உளைய உற்று உடன் ஆன்ற போர் அரக்கர்கள் நெருங்கி ஆர்த்தி எழ தோன்றினன். ராவணன் தோன்றினன் உலகு என தொடர்ந்து நின்றன, மூன்றையும் கடந்து ஒரு வெற்றி முற்றினான் என்று கம்பர் எழுதுகிறார். அவன் நின்ன உடனே ஊன்றிய பெரும்படை உழைந்தது. அங்கே அவ்வளவு நாளா ரொம்ப தைரியமா நின்றுட்டு இருந்த குரங்கு கூட்டம் அப்படியே நிலை குலைஞ்சிருச்சு. அவனை பார்த்த உடனே அவனுடைய அந்த தேஜஸ், அவனுடைய ஆஜாபன ஓட்டம் 10 தலை, அவ்வளவு பெரிய உடம்பு. அதை பார்த்த உடனே அந்த வானர படைகள் அப்படி நிலை குலைந்து விட்டன. ஆன்ற போர் அரக்கர்கள் ஆர்த்தி எழ, அந்த அரக்கர்கள் பூரா வந்துட்டார் எங்க ராஜா, என்னுடைய தலைவன் வந்து விட்டான் என்று ஆர்த்தி எழ அங்கே தோன்றினன் ராவணன். அங்கே தோன்றினன் ராவணன் 3 உலகங்களையும் வென்று முடித்த அந்த வெற்றியாளன் அங்கே தோன்றினான் என்று அந்த காட்சியை அழகாக காட்சிப்படுத்துகிறார் கம்பர். இப்படி ராவணன் வந்து விட்டான் போர் என்பதை இவருடைய உற்றர்கள் ராமனிடம் போய் சொல்லுகிறார்கள். ராவணன் வந்துட்டான் போருக்கு என்று சொல்கிறார்கள். உடனே ராமன் தானும் போருக்கு தயாராகிறான். ராமன் தானும் போருக்கு தயாராகிறான். அதை அந்த தயாராகிற காட்சியை கம்பர் காட்டுகிறார். அதே மாதிரி ராவணன் இந்த போருக்கு கிளம்புறான் பாருங்க, அப்போ கூட அந்த காட்சியெல்லாம் அழகா விவரிக்கிறார் கம்பர். அவன் எப்படி கவசம் அணிந்து கொண்டான், எப்படி வாள் அணிந்து கொண்டான், எப்படி தன்னுடைய அந்த வில்லை எடுத்துக்கொண்டான், எப்படி அவன் மேல தும்பை மாலை என்று சொல்லக்கூடிய அந்த மாலை, போருக்கு போகிற பொழுது அதனுடைய அடையாளமாக தும்பை மாலை அரசர்கள் சூடிக்கொள்ள வேண்டும். ஆகவே தும்பை மாலை எப்படி சூழ்ந்து கொண்டான் என்பதற்கெல்லாம் அரக்கர் தலைவன் ராவணனுக்கு அழகாக பாடல் கம்பர் வைக்கிறார். அதே மாதிரி ராமனுக்கும் அவன் அணிந்து கொண்ட அத்தனைக்கும் அங்கே பாடல் வைக்கிறார். ஒரு பாட்டு ராமனுடைய போர்க்கோளம் எப்படி இருந்தது என்பதை காட்டுகிறார். நமக்கு இங்க அந்த ஒரு பாட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்காக, தொடையுறு வர்க்கலை ஆடை சுற்றி, தொடையுறு வர்க்கலை ஆடை சுட்டி, வர்க்கலைனா அந்த மர உரி, அந்த மர உரி என்று சொல்லக்கூடிய அந்த துறவர ஆடை, அதை உடம்ப சுற்றி மேல் புடை உரு வைர வாள் புளிய வீக்கினான். அந்த வைர வாள், அவனுடைய வாள் இருக்கே, அந்த வாளை இடையில சொருவனான் ராமன். அந்த போர்க்குளம் தயாராகிறான். அந்த சூண்டு அந்த 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 வாளை சொருகி அந்த மர உரியை சுற்றி கொண்டு அவன் நிற்கிற கோலத்தை நிற்கிறான். அதை பார்க்கிற கம்பர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ராமன் இடைவுறு கருமத்தின் எல்லை கண்டவர் கடைவுறு நோக்கினின் காணும் காட்சியான். அந்த ராமன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், இந்த 3 யோகம் இருக்கு பாத்தீங்களா. இந்த பக்தி யோகம் எல்லாருக்கும் இருக்கு. மனுஷனா பிறந்த எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது சாமி வணக்கம் அப்படின்ட்டு போறான். சில பேர் தேங்காய் உடைக்கிறான், சில பேர் ஆடு மாடை பலியிடுறான், சில பேர் பிரார்த்தனை பண்றான், நடக்கிறான், எல்லாம் பண்றான், காவடி தூக்குறான். இந்த பக்தி யோகம் பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிறது இல்லையா. அடுத்து கர்ம யோகம். இந்த கர்ம யோகத்தில் நிறைய பேர் மிக சிறப்பாக செய்வதில்லை. பாதி பேர் தான் கர்ம யோகம் இப்ப செய்வார்கள். அந்த கர்ம யோகத்தில் கரை கண்டு அதனுடைய எல்லையாகிய ஞான யோகம், அந்த ஞான யோகத்தில் இறைவனை உணரத் தொடங்குகிறார்கள் ஞானிகள். இப்படி இடையோகமாகிய கர்ம யோகத்திலும் ஞான யோகத்திலும் கரை கண்ட ஞானிகள் அந்த எப்படி காண முடியுமோ அந்த ஞானகோம் அடைந்து காணக்கூடிய அந்த காட்சியனாகிய ராமன் இங்கே மிக எளிமையாக தோன்றினான். எப்படி தோன்றினான் என்று சொன்னால், ஒரு மரபுரியை சுற்றி கொண்டு அங்கே வைர வாளை இடையிலே சொருகிக் கொண்டு போருக்கு தயாராகிறான் என்று அந்த காட்சியை, அந்த ராமனுடைய பண்பை அங்கே கம்பர் அங்கே காட்டுகிறார். எல்லை இல்லாத பரம்பொருள், ஞான யோகத்தின் எல்லை கண்டவர் மட்டுமே காணக்கூடிய பரம்பொருள் அங்கே மிக எளிமையாக அந்த ஒரு மானிடனாக ஒரு போருக்கு அங்கே தயாராகிறான் என்று அந்த காட்சியை கம்பர் அங்கே காண்பிக்கிறார். பிறகு தும்பை மாலையை இவனும் சூடிக்கொள்கிறான். பிறகு கையில வில்லை ஏந்துகிறான். அந்த வில்லை ஏந்துகிற காட்சியை அழகாக வர்ணிக்கிறார். இங்கேருந்து கிளம்பி போர்ல நிற்கக்கூடிய
லக்மனோடு வந்து சேர்கிறான். முன்னாடி பெரிய வானரப்படையை வைத்துக் கொண்டு அதனுடைய தலைவனாக லக்மன் நின்று கொண்டு அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாடி அந்த மற்ற படைவீரர்கள் எல்லாம் படைத்தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வது தளத்தில் அங்கே லக்மன் நின்று கொண்டிருக்கிறான் ஒரு வானரப்படையோடு. அவனோட போய் ராமன் சேர்கிறான். சேர்ந்த உடனே இப்ப என்னன்னா ராவணன் வந்துட்டான் நேரா. ராவணன் வந்து ராவணன் சண்டை போடணும்ல, யாரு போறது? ராஜா வந்துட்டான், நான் போறேன் ராஜா என்று சொல்லி சுக்ரீவன் போகிறான் முதல்ல. சுக்ரீவன் போயிட்டு ஒரு பெரிய மலையை வந்து தூக்கி அவன் மேல வீசுறான். அந்த மலையை வந்து ராவணன் வந்து ஒரு அம்பை போட்டு அடிச்சு நொறுக்கிறான். அந்த மலையை அம்பை போட்டு அடித்து நொறுக்கிறான். கவிக்குலத்து அரசன் கீதனையும் அங்கு ஓர் அம்பினால் அறுத்து மாற்றி ஒரே அம்பால அந்த பெரிய மலையை வந்து அறுத்து வீசி விடுகிறான். இரிதர போர் வென்ற சிலையினை வளைய வாங்கி அந்த அவனுடைய வில்லை வளைத்து சுக்ரீவன் மார்பில் உக்கிர வாளி ஒன்று எய்தான் ராவணன். பெரிய ஒரு அம்பை ஒண்ணு தூக்கி அடிக்கிறான். அவன் அடிச்ச அம்புல சுக்ரீவன் வந்து தளர்ச்சியாகி விழுகிறான். 2 பேருக்குள்ள நிறைய நேரம் சண்டை நடக்குது. அதெல்லாம் நிறைய பாடல் இருக்கிறது. நம்ம அதை பார்த்து கொண்டு இருந்தா மெதுவா லேட் ஆகும். அதனால அந்த ஒரு முக்கியமான காட்சியை மட்டும் சொல்றேன். அவன் வந்து சுக்ரீவன் வந்து பெரிய மலையை வீசுகிறான். இவன் அம்பால அது அவனுடைய அம்பால் அடித்து நொறுக்கி விட்டு அவன் அவன் வந்து என்ன பண்ணுகிறான், இவனே ஒரு இன்னொரு அம்பை போட்டு அவனை சாய்க்கிறான் சுக்ரீவனை. சுக்ரீவன் தளர்ச்சி கண்டு விழுந்து விடுகிறான். அந்த அம்பினுடைய வீரியம் தாங்காமல் விழுந்து விடுகிறான். அந்த சமயத்துல அங்கே அனுமன் வருகிறான். அனுமன் வந்து இல்ல இந்த இந்த முதல் போர் புரிபடத்துல யாரு கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்த இப்போ ஐபிஎல் நடக்குது இல்லையா? இந்த ஐபிஎல் வந்து ஃபைனல் மேட்ச், செமிஃபைனல் மேட்ச் எல்லாம் நடக்குது. அது வேற. இந்த முக்கியமான சுற்றுல கூட எல்லா ஆட்டங்களும் முக்கியம். அந்த ஒவ்வொரு ஆட்டங்கள்லயும் இந்த மேன் ஆஃப் த மேட்ச்னு ஒண்ணு எடுப்பாங்க. யார் மிக நன்றாக விளையாடியது, இந்த ஆட்டத்தினுடைய போக்கை நிர்ணயித்த விளையாட்டு வீரர் யார் என்று சொல்லி மேன் ஆஃப் த மேட்ச் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த யுத்த காண்டத்துல பல்வேறு படலங்கள், பல்வேறு பகுதிகள் இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த முதல் போர் புரிபடத்துல யார விளையாட்டு வீரர், முக்கியமான வீரர், மேன் ஆஃப் த மேட்ச்னா அனுமன் தான் என்று தோன்றுகிறது. அப்படி அனுமனுடைய செயல்கள் இங்க மிக அதிகமாக இருக்கின்றன இந்த இந்த பகுதியில. இந்த சமயத்துல சுக்ரீவன் அடிபட்டு விழுந்துறான். விழுந்த உடனே டக்குன்னு உடனே அனுமன் இங்க வருகிறான். வந்து முன்னாடி நிக்கிறான், சண்டைக்கு நிக்கிறான். ராவணனோட சண்டைக்கு நின்று பெரிய மலை 1000 மலையை ஒண்ணா தூக்கி கொண்டு வந்து வீசுகிறான். 1000 மலைகளை கொண்டு வந்து வீசுகிறான். வந்து வீசி அந்த ராவணனுடைய லாகு வளையம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தேர் இருக்கு பாத்தீங்களா, தேர் கால்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குகிறான். தேரை எல்லாம் நொறுக்கி விடுகிறான். அப்போ அந்த அனுமனை பார்த்து ராவணன் வந்து பேசுறான். என்ன பேசுறான் என்று சொன்னால், என்னடா நீங்க எப்படி சண்டை போடுறீங்க? உங்கள்ட்ட நான் எப்படிடா சண்டை போடுறது? உங்கள்ட்ட எப்படி நான் சண்டை போடுறது? நீங்க என்ன மனுஷங்களா இருந்தாலும் பரவாயில்ல, குரங்குகள் வந்து சண்டை போடுறீங்க. உங்கள்ட்ட எப்படி சண்டை போடுறது? அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய உண்மையான ஆயுதங்கள்லாம் எடுக்காம இருக்கேன்ப்பா என்று சொல்லி அப்படி அவனை ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்லுகிறது, ஒரு ஒரு கேவலமாக அவனை சொல்வது போல ராவணன் இங்கே சொல்லுகிறான். கல் கொண்டும் மரங்கள் கொண்டும் கை கொண்டும் கழித்து நுமவாய் சொல் கொண்டும் மயிரின் புன் தோல் கொண்டும் தள்ளி வெள்ளி பல் கொண்டும் மலைகின்றாரின் பழி கொண்டு பயந்தது. யான் ஓர் வில் கொண்டு நின்ற போது விரல் கொண்டு மீள் கதிர் போலாம், கீழ்திர் போலாம் என்று பாருங்க. நீங்க என்ன சண்டை போடுறீங்க? ஒண்ணு இங்க பாரு, கல்ல கொண்டு வீசி சண்டை போடுற, இல்ல மரங்களை வச்சு வீசுறீங்க, வெறும் கையை வச்சுட்டு சண்டை போடுறீங்க, வாயை சொல் அதாவது கத்திக்கிட்டே சண்டை போடுறீங்க. வேற ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட. மயிரின் புண் தோல் கொண்டும், உங்க உடம்பு தோல் இருக்கே, இப்ப ஏன் தோல்லாம் மலை மாதிரி இருக்கு, உன் தோல்ல என்ன இருக்கு? வெறும் தோல்னு ஒண்ணு இருக்கு. தோல்னா சோல்டர், அந்த சோல்டர்னு ஒண்ணு இருக்கு. அது மேல ஒரு தோல் இருக்கு, ஸ்கின் இருக்கு. அந்த ஸ்கின் மேல வெறும் மயிர் இருக்கு, முடி இருக்கு, இவ்வளவுதான். அந்த வெறும் தோல் மூடிய மயிர் நிறைந்த தோல் மூடிய தோல், அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒல்லியா இருந்துகிட்டு நீங்க வந்து குரல் கூட சண்டை போடுறீங்க. உங்களோட அதுக்கப்புறம் வெள்ளி பல்ல வச்சுக்கிட்டு காய்ச்சி பயமுறுத்திட்டு சண்டை போடுறீங்க. உங்களோட எப்படி நான் சண்டை போடுறது? என்னுடைய ஒரு வில்ல எடுத்தனா நீங்க தாங்குவீங்களா நீங்க? அதுக்கு பயந்துகிட்டு நான் உங்கள்ட்ட சண்டை போடாம இருக்கிறேன் என்று கேவலமாக பேசுகிறான் ராவணன். இப்ப பாருங்க அந்த கம்பர் சொன்னது எவ்வளவு சரியா போச்சு பாருங்க. தான் என்னும் தன்மையின் தலையாய தசமுகன். தான் பெரிய ஆள் என்று இது ஏதாவது ஒரு பண்பு இருந்ததுன்னா அதனுடைய தலைமனாக இருக்கக்கூடிய அந்த 10 தலை ராவணன், நான் ஏன் உங்கள்ட்ட சண்டை அதை வெளிப்படுத்துகிறான். நீங்க நான் ஏன் சண்டை போடலன்னா,
நீங்க என்னடா வந்து பல்ல வச்சுட்டு அடிக்கிறியா, கல்ல வச்சு அடிக்கிறியா, பேசுற, கத்துற, வெறும் தோல் உன் உடம்புல என்ன தோலா இருக்கு? வெறும் தோல் தான் இருக்கு. அது மேல வெறும் மயிர் தான் இருக்கு. உங்களோட எப்புட்றா சண்டை போடுறது என்று நான் ஒரு வில் எடுத்தா தாங்குவீங்களா நீங்க? என்று சொல்லி எ அவனை மிக கேவலமாக அவனோட சண்டை போடுகிறான். அப்பொழுது அனுமன் வந்து இப்படி அவனோட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது லக்வன் வந்துறான். லக்வன் வந்து ராவணனோட போர் போடுகிறான். அவனுடைய அம்பு ஆற்றலை பார்த்து ராவணன் வியந்து போய்விடுகிறான். ஆஹா! என்னது இப்படி சண்டை போடுகிறானே என்று. லக்வன் வந்து அம்பை மழை மாதிரி பொழிகிறான். ராவணன் வந்து லக்குவனோடு சண்டை போடுகிறான். அவனுடைய அவனும் அம்பை புரிகிறான். அவனுக்கு இப்ப அடிக்கிறதுக்கெல்லாம் இவன் 5 அம்பு விட்டா அவன் 5 அம்பு விடுறது. 10 5 வாளி என்றால் அவன் 5 வாளி. 10 என்றால் 10 வாளி. இப்படி போடுறது. இப்படி போகிற பொழுது அ தொடர்ந்து வந்து அவனுடைய அந்த வில் வீரத்தை பார்த்து அவன் வியந்து போகிறான் ராவணன். உடனே என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய ஒரு வேலை எடுத்து ஒரு வேலை எடுத்து ராவண ரா லக்ஷ்மணனுடைய அம்பரா துணி அதுல இருந்தானே எடுத்து எடுத்து அடிச்சு கொண்டே இருக்கிறான். அந்த அம்பரா துணியையே அந்த மூலத்தையே உடைத்து விடுவோம் என்று சொல்லி ஒரு வேளால் அவனுடைய அம்பரா துணியை அடித்து நொறுக்கி விடுகிறான் ராவணன். இப்பொழுது லட்சுமணன் வந்து இப்ப தனியாயிட்டான். அவன் கையில இப்போ வில்லு இருக்கு, ஆனா அம்பு இல்ல. வில்லு இருக்கு, அம்பு இல்ல. இந்த சமயத்துல அனுமன் மறுபடி வர்றான். எப்படி முதல்ல சுக்ரீவன் தளர்கிற பொழுது அனுமன் முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ராவணனோட போர் புரிந்து கொண்டிருந்தானோ, 1000 மலைகளை வீசி அவனுடைய கவனத்தை திசை திருப்பி அவனோட சண்டை போட்டுருந்தானோ, இப்ப லக்குவன் வந்த உடனே ஒதுங்கிடுறான். இப்ப லக்குவன் வந்து அம்புகள் இல்லாமல் தடுமாறி நிக்கிற பொழுது மறுபடி இங்க அனுமன் வந்து கூறுறான். அதான் நான் மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு சொன்னேன். அங்க வந்து அனுமன் வந்து நின்று வெறும் சாதாரண குரம்பாக இல்லாமல் பெரிய உருக்கொண்டு பேருருவம் எடுத்துக்கொண்டு அங்க நிற்கிறான். நீ யாருப்பா, நீ ஏன்டா அப்படி பண்ற என்று ராவணன் கேட்கிறான். அப்போ அனுமன் வந்து வீரமா பேசுகிறான். என்ன சொல்றான்னா, கம்பர் அந்த காட்சிகளை எப்படி வைக்கிறாரு பாருங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாரு. அனுமன் சொல்றாரு, "எப்பா நீ குரங்கு, நான் வெறும் குரங்குன்னு தானே சொன்ன நீ. நான் என்ன பண்றேன், நான் ஒரு குத்து குத்துறேன் உன்னை. உன் மேல ஒரு குத்து குத்துறேன். அந்த குத்த நீ தாங்கிட்டியன்னா நீ பெரிய ஆள். நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆள். நான் அதுக்கு சண்டையே போடல. அதே மாரி நீ ஒரு குத்து குத்தி என்ன. உன் குத்துல வந்து நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் சண்டையே போடலப்பா. நான் வெளிய போயிடுறேன்ப்பா." என்று அனுமன் அவன்ட்ட வீரமா பேசுகிறான். பேசுகிற பொழுது ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. "என் தோள் வலி அதனால் எடுத்து நான் எற்றவும், என்னுடைய தோள் வலியை எடுத்துக்கொண்டு நான் எற்றவும், இரவா நின்றாய் எனில், நீ உயிரோட இருந்தால், நீ பின் எனை, அதுக்கு பின்னாடி நீ என்ன, நின் கைத்தல நிறையால், உன் கையால், கைத்தல நிறைனா ஒரு கை இல்ல, 20 கை இருக்கு உனக்கு. இது கரையா இறை நிறையால் குன்றே புரை தோளாய், குன்றை போன்ற தோல் உடையவனே, மிடல் கொடு குத்துதி, குத்த பொன்றேனின் நின்னோடு எதிர் பொறுகின்றலேன். நீ குத்துதி, என்ன குத்து. அதற்கு பிறகு அந்த குத்தலை நான் தாங்க முடியாவிட்டால், அந்த குத்த பொன்றேனில் அந்த குத்தை புற முடியாமல் போனால், அதை பொறுக்க முடியாமல் நான் போனால், நின்னோடு எதிர் பொறுகின்றது. அதற்கு பிறகு உன்னோட சண்டைக்கு வரலப்பா. குறுக்க குறுக்க வந்து சண்டைக்கு வரல. நான் ஒரு குத்து குத்துறேன், நீ தாங்குறியா பாரு. நீ ஒரு குத்து குத்து. குத்த தாங்க முடியாமல் நான் போய்விட்டால், அதற்கு பிறகு நான் உன்ட சண்டைக்கு வரல என்று அனுமன் வீராசா பேசுகிறான். அவன் என்ன சொல்றான், நீ என்ன வெறும் கையில வச்சுக்கிட்டு தானே குத்துற, வெறும் கல்ல வச்சுட்டு அடிக்கிறீங்க, மரத்தை வச்சு அடிக்கிறீங்க, பல்ல வச்சு கடிக்கிறீங்க, என்னடா சண்டை போடுறீங்க என்று கேட்பதற்கு பதில் சொல்லுகிற வகையில் அனுமன் அற்புதமான ஒரு வீராவேச பேச்சை அங்கே பேசுகிறான். பேச்ச உடனே ராவணன் வந்து அதுக்கு தயாராகிறான். இதுல ஒரு சின்ன அதாவது ஒரு நக்கல் இருக்கு பாருங்க. நான் ஒரு கையில குத்துறேன், நீ வந்து 20 கை வச்சிருக்க, நீ குத்து பார்க்கலாம் என்று அனுமன் சொல்லுகிறான். இது சொல்லுகிற பொழுது அவனுடைய வலிமையினுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை கம்பர் இங்கே காட்டுகிறார். பிறகு அந்த 2 பேரும் அங்கே சண்டை போடுகிறார்கள். உடனே என்ன பண்ணுகிறான், முதல்ல அனுமன் குத்துறான். கை குத்து அது படலும், அனுமன் ஓங்கி ஒரு குத்து குத்துறான் அவனை. கழல் நிறுதற்கு அந்த பகைவனுக்கு இறை கரை நீர் மைக்குப்பையின் எழில் கொண்டு ஒளிர் வைர தட மார்பில். அதாவது இந்த அந்த அங்கே சண்டை போட்டதுல அந்த ரத்தம் எல்லாம் மேல படிஞ்சு ஒளிந்து கொண்டு அவனுடைய தட மார்பில், அந்த வீரமிக்க அந்த பிரிந்து பறந்த அந்த ராவனுடைய மார்பில் அற்புதமான பாட்டு கவனிங்க. திக்கில் சினமத யானைகள் வயவெம் பனை செருவில். அதாவது இந்த திசைகள் பல திசைகளிலும் உள்ள அந்த மதம் பிடித்த யானைகள். அதாவது ராவணன் என்ன பண்ணுவானா, இந்த பிராக்டிஸ் இல்லையா, இப்ப நம்ம கிரிக்கெட் பேர் நெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்ல, நெட் பிராக்டிஸ் பண்ணுவான் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக, பயிற்சி எடுப்பதுக்காக. ராவணன் என்ன பண்ணுவானா,
அந்த மதம் பிடித்த யானைகளோட தான் மட்போர் போடுவானா, சண்டை போடுவானா. அந்த சண்டை போட்டு அந்த யானைகளை ஜெயிச்சு அதை வென்று தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவான். அப்படித்தான் பயிற்சி எடுப்பான் ராவணன். அப்படிப்பட்ட அந்த மத யானைகளோடு போரிடுகிற பொழுது அந்த மத யானைகளுடைய தந்தங்கள் இருக்கு பாருங்க. அந்த தந்தங்கள்லாம் அவருடைய மார்புல பாய்ஞ்சிருக்கு. மார்புல பாய்ஞ்சு அதை அதாவது அதை என்ன சொல்றது? மார்புல பாய்ந்து விட்டது. அதை எடுக்க முடியாத அளவிற்கு உள்ளே பாய்ந்திருக்கின்றன. அந்த பாய்ந்த அவனுடைய மார்பு, அது என்னமோ அந்த மணிகளை வைத்து தைச்ச ஒரு அடை மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கிறது அவன். ஏன்னா விழுப்புண், அத்தனை விழுப்புண். அவனுடைய வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த அந்த உடைந்த தந்தங்கள். அந்த யானை தந்தங்கள் உடைந்து முறிந்து போன தந்தங்கள், அவன் உடம்புல அந்த மார்புக்குள் பாய்ந்து முறிந்து போயிருக்கிற தந்தங்கள், அவன் மேனிக்கு அழகு செய்து, அவனுடைய மகா வீரத்தை, அற்புதமான வீரத்தை அகில உலகத்துக்கு பறைசாற்றுவது போல இருக்கின்றன. அந்த தந்தங்கள்லாம் என்ன ஆச்சாம், இவன் குத்துன குத்துல முதுகுக்கு பின்னாடி போயிருச்சான். உள்ளேயும் போகாம வெளியேயும் வராம முறிஞ்சு போய் இருந்த அந்த தந்தங்கள் அனுமன் குத்திய குத்தில் ராவனுடைய தட மார்பில் இருந்து புக்கு இற்றன, புறம் போய்விட்டன, பின்னாடி போய் இற்றன, போகாதன, இதுவரைக்கும் போகாதன, புறம் முக்கன, புறம் முக்கன, பின்னாடி போய் விழுந்தன. அது எப்படி போய் விழுந்துச்சுன்னா சும்மா போலையாம். புகழின் புறம் புக்கன. ராவணன் இவ்வளவு நாள் சுமந்து கொண்டிருந்தானே இந்த புகழ், அவனுடைய வீரம் அத்தனையும் அவனிலிருந்து நீங்குவது போல அந்த தந்தங்கள் எல்லாம் அவன் முதுகுக்கு பின்னால் போய் விழுந்தன. அந்த அளவுக்கு ராவணன் அனுமன் குத்தினான்னு ஒரு அற்புதமான காட்சியை கம்பர் வைக்கிறார். சண்டைங்க, ஒரு சண்டைய நான் அடிச்சேன் நீ அடிச்சேன்ட்டு போலாம். ஆனா அதை எப்படி வைக்கிறாரு பாருங்க. நான் கூட நினைக்கிறது உண்டு, இந்த அதாவது இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகளுக்குன்னே படம் இருக்கும். சண்டை காட்சிகளுக்குன்னே படம் இருக்கும். சரி, நம்ம ஆளுங்க அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரஜினிகாந்த் அடிக்கிறாருன்னா ஒருத்தர் அப்படி பறந்து வந்து அடிப்பாரு. ஒரு அடி அடிச்சா 10 பேர் விடுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. அது சும்மா நம்ம ஒரு ரசிச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம். ஆனா ஹாலிவுட் படத்துல எல்லாம் அந்த சண்டை காட்சிகளுக்குன்னே ஒரு டைரக்டர் இருக்காங்க. ரிட்லி ஸ்காட் நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு. அவன் எடுக்கிற படங்கள் சண்டை காட்சிகள் அவ்வளவு அழகா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க எந்த காட்சியுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா அந்த ப்ரூஸ்லி படம் பாருங்க. இந்த ப்ரூஸ்லி அதே கராத்தே தான். ஆனா வெவ்வேறு காட்சிகளில் வெவ்வேறு மனிதர்களோட சண்டை போடுவாரு. ஆனா அதுல ஏதாவது ஒரு யுக்தியை வச்சு அந்த அந்த பின்புலம், அவன் போடுகிற சண்டை, அந்த யுக்தியெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். அந்த ரிப்பீட்டேஷன் இருக்காது. அந்த மாதிரி வெறும் சண்டை தான் அது. போர்க்களம். அந்த போர்க்களத்துல இதே தான் இவன் அடிக்க போறான், அவன் அடிக்க போறான். ஆனா இவர் அந்த நடுவுல கொண்டு வந்து காட்சிகள் எப்படி கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. அதுதான் அதுல மிக சிறப்பா இருக்கின்ற. அனுமன் வா நான் ஒரு குத்து குத்துறேன், நீ ஒரு குத்து குத்து, பார்க்கலாம் வா என்று அவனோட போதும். எப்படி அவன் குத்துன குத்துல அந்த இவ்வளவு நாள் அவனுடைய உடம்பில் இருந்த அந்த மார்பில் இருந்த அந்த தந்தங்கள் வெளியே போய் விழுந்துருச்சான். அது எப்படி இருக்குதுன்னா, புறம்போயின புகழோடு என்று கம்பர் காட்டுகிறார். அவ்வளவு அற்புதமா அந்த காட்சியை காமித்து அந்த கவிதையிலும் அந்த காட்சிக்கு பெருமை கூட்டுகிறார் கம்பர். அப்படி அந்த அனுமனுடைய தாக்குதல் இருந்தது. ராவணன் தள்ளாடுறான் அந்த குத்தம் வாங்கிட்டு. தள்ளாடிட்டு கொஞ்ச நேரத்துல உணர்வு பெற்று விடுகிறான். உணர்வு பெற்று விட்டு உடனே அனுமனை புகழ்கிறான் ராவணன். அதான் பெரிய வீரன். ராவணனுடைய பண்புகள் இந்த கம்பராமாயணத்துடைய மிக சிறப்பு என்னன்னா, பாத்திரங்களை பாத்திரங்களாகத்தான் கம்பர் வச்சிருக்கிறார். ராமனை பரந்தாமன், பரமன் கம்பர் தான் சொல்றாரு. ஆனா ராமனுடைய அந்த பலவீனங்களையும் அங்கங்கே மிக அழகாக எடுத்து வச்சுட்டே போயிட்டு இருக்காரு. நான் கூட யோசிச்சேன், ஒரு துன்பம் வருதுங்க, ஒரு கவலை வருது, ஒரு 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 பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறதுலதான் நம்மளுடைய பெருமை இருக்கிறது. ராமனை குறை சொல்றதுக்காக நிச்சயமாக இல்ல. அந்த பாத்திர படைப்புன்னு சீதையை தூக்கிட்டு போன உடனே நான் செத்து போயிடுறேன்றார் ராமர். ஐயோ நான் சாக போறேன் அப்படிங்கிறார். லட்சுமணன் இல்லைன்னா தற்கொலை பண்ணிருப்பாரு ராமன். அதே மாதிரி அவர்கள் தேடி வருகிற பொழுது ஒரு அறைக்கு தண்ணி கொண்டு வருவதற்காக லட்சுமணன் போகிற பொழுது ஒரு அறைக்கு பார்த்துட்டு வழக்கம் போல என்ன கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லுகிறான். இவன் முடியாதுங்கிறப்ப ரொம்ப நேரம் இருந்து காணும் உடனே ரொம்ப கவலைப்பட்டு போயிடுறாரு ராமன். ஐயோ என்னடா அது, மனைவியை விளந்தோம், தம்பியையும் போட்டோமே, 2 பேரையும் பறி கொடுத்துட்டோமே, நாம எதுக்கு உயிர் வாழணும் என்று எப்பொழுதெல்லாம் அவர் தனித்து விடப்படுகிறாரோ அப்பெல்லாம் பெரிய சஞ்சலப்படுகிறார் ராமன். அவர் எப்பவுமே ஒரு கூட்டத்தோட தான் இருக்கிறாரு.
காட்டுக்கு வருகிற பொழுது கூட 2 பேரோட தான் வருகிறாரு இல்லையா? இது வந்து ஒரு தனியா நான் சொல்றது. தவறா கூட இருக்கலாம். ஒரு இதுக்காக சொல்றேன். ஆனா சீதை தனியா இருக்கிறா இங்க. எவ்வளவு தைரியமா இருக்கா? ராமன் இல்ல, லட்சுமணன் இல்ல, எதிரி கூடாரத்துல இல்ல. ஆனா அவ தைரியமா இருக்கிறாளே. அப்ப அந்த பெண்ணுடைய மனதிடம் எப்படிப்பட்டது? அந்த மனதிடம் எப்படிப்பட்டது? அதை சொல்லுகிறேன். அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய மனதிடத்தையும் அழகாக நீங்க ரொம்ப நுணுக்கி நுணுக்கி பார்த்தா பல்வேறு விஷயங்கள் அந்த குப்பராம பாத்திரங்கள் கிடைக்கின்றன. ராவணனை சொல்லுகிற பொழுது, ராவணன் வந்து எப்பேற்பட்ட வீரன்? அவன் இந்த இடத்துல அனுமனை புகழ்கிறான். இந்த போர்ல கோபமா வரக்கூடிய ராவணன் அனுமனை புகழ்ந்து பேசுகிறான். லட்சுமணனை பார்த்து உன்ன மாதிரி வீரன் உண்டாடா என்று கேட்கிறான். இப்போ அனுமன் அடி வாங்கி ஆள் தள்ளாட்ட உடனே ராவணன் சொல்லுகிறான், வலி என்பதும் உளதே, அது நின் பாலது. அப்பா வலிமைன்னு ஒண்ணு உலகத்துல இருந்துச்சுன்னா அது உன் பாலது, அது உங்ககிட்டதான் இருக்கு. அலி என்பவர் புறம் நின்றவர் உலகு ஏழினும் அடைத்தாய். உன்னை தவிர இந்த 7 உலகத்துல இருக்கவெல்லாம் அவன் ஆண்கள் கூட இல்ல, அலிகள் என்று சொல்லுகிற அளவிற்கு நீ வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறாய். நீ தாண்டா ஆண்மை உடையவன், மற்றவெல்லாம் அலிகள் என்று நினைக்கிற அளவிற்கு வலிமை உடையவனாக நீ இருக்கிறாய். சலி என்று எதிர் மலரோன் உரை தந்தால் இறை சலியேன், மெலிவு என்பதையும் உணர்ந்தேன். இன்னைக்குத்தான் நான் வந்து அந்த என்னுடைய ஏதாவது வலிமை இல்லாத நிலையை இன்னைக்கு தப்பா நான் உணர்கிறேன். என்னை படைத்த பிரம்மதேவன் எதுக்கே வந்து நின்னு, நான் தாண்டா உன்னை படைச்சேன், நீ சலி, நீ மனம் சோர் என்று சொன்னா கூட நான் மனம் சோர மாட்டேன். ஆனால் மெலி மெலிவு என்பதை இப்பொழுதுதான் உன்னால் நான் உணர்ந்தேன் என்று ராவணன் அனுமனை பாராட்டுகிறான். அந்த வீரம் அனுமனை பாராட்டுகிறான். பாட்டை படிக்கிற பாருங்க. பலி என்பதும் உளதே, அது நின்பாலது. அலி என்பவர் புறம் நின்றவர், உலகு ஏழினும் அடைத்தாய், 7 உலகிலும் புகழடைந்தாய். சலி என்று எதிர்மலரோன் உரை தந்தால் இறை சலியேன். சலி, சோர்ந்து போ, கவலைப்படு, நீ வந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ எப்படின்னு யாராவது பிரம்மதேவன் வந்து நேரா வந்து சொன்னா கூட மனம் சலியேன். ஆனால் மெலிவு என்பது உணர்ந்தேன். இன்னைக்குதான் நான் மெலிவு, எவ்வளவு தூரம் வந்து வலிமை குறைந்தவன் என்பதை உணர்ந்தேன். என்னை வென்றாய் இனி விரலோய், என்னையே நீ ஜெயிச்சிட்டப்பா என்று ராவணன் அவனை பாராட்டுகிறான். பிறகு ராவணன் வந்து அந்த அக்ரிமெண்ட் படி ஓங்கி ஒரு குத்து குத்துறான் அனுமனை. அனுமன் அப்படியே தளர்ந்து போய்விடுகிறான். அந்த குத்துல தளர்ந்து போய்விடுகிறான், சலித்து விடுகிறான்னா தளர்வுட்டு விடுகிறான், தளர்வுட்டு போகிறான். தளர்வுட்டு போகிற போது அதை கூட கம்பர் எப்படி காட்டுகிறார் பாருங்க. அதாவது அப்படியே ரசிக்கலாம் நம்ம. ராவணன் பட்ட உடனே அவன் வாயில இவர் புகழ்ற மாதிரி காமிச்சிட்டாரா, இப்ப அனுமன் சலர்றான். இப்ப என்ன சொல்ல முடியும்? இவன் வந்து எதுவும் நீ பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இவர் வேற மாதிரி சொல்றாரு. அந்த பாட்டை எப்படி சொல்கிறாரு சொன்னால், சலித்த காலையில், அவன் தளர்வுற்ற காலையில் இமையவர் உலகியெல்லாம் சலித்த, தேவர்கள் உலகம் எல்லாமே சலித்தது. அவன் சலிச்ச உடனே, அதாவது அவன் தளர்ந்த பிறகு தேவர்கள் உலகம் தளர்ந்தன. சலித்ததால் அறம் தளர்ந்தது. சலித்தது மெய்மொழி, அதாவது நிறைமொழி, உண்மை மொழி, அது சலித்தது. புகழோடு சுருதியும் சலித்த, சத்திய வாசகங்கள் சலித்தன, நட்பண்பு சலித்தது, புகழ் சலித்தது, வேதங்கள் சலித்தன, கருணை சலித்தது, தவம் சலித்தது என்று இத்தனையும் தளர்ந்தன. அனுமன் தளர்ந்த அந்த கணத்தில் என்று கம்பர் பாட்டுகிறார். அதான் கம்பருடைய அரும்பெரும் திறம். சலித்த காலையின் இமையவர் உலகெல்லாம் சலித்த, சலித்ததால் அறம் சலித்தது மெய்மொழி, தகவும் சலித்தது அன்றியும், புகழோடு சுருதியும் சலித்த, சலித்த நீதி சலித்தது, சலித்தன கருணையும் தவம் என்று இந்த சலித்தன என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி இந்த ரிப்பிட்டிஷன், அது திருப்ப திருப்ப போட்டு இதெல்லாம் சலித்தது இந்த உலகத்தில் அனுமன் சலித்த போது, தளர்ந்த போது என்று அந்த காட்சியை அழகாக அழகா அதுக்கு சிறப்பு சேர்க்கிறார் கம்பர். இப்படி 2 பேரும் சண்டை போட்டு இவன் சலிச்ச உடனே உடனே வானர்கள் எல்லாம் பூந்து மலைகளை புடிங்க மேல வீசுறாங்க. அனுமன் கொஞ்சம் தளர்ந்த உடனே அந்த வந்து அத்தனையும் வந்து ராவணன் துடி செய்கிறான். அதையும்
தூள் தூளாக மாக்குகிறான். உனக்கு லக்குவன் வந்து சண்டை போடுகிறான். மறுபடி கொஞ்சம் வந்து அனுமன் தளர்ந்த பிறகு லக்குவன் வந்து சண்டை போடுகிறான். அப்பொழுது அவனுடைய அந்த அம்பு வீசுகிற திறத்தை உண்மையிலேயே ராவணன் பாராட்டுகிறான். ஒரு உண்மையான வீரனாக அவன் பாராட்டுகிறான். நன்று போர் வழி வீரம், உன் நோக்கம் நன்று, கை கடுமை நன்று, கல்வி நன்று, திண்மை நன்று, நலன் நன்று, இதெல்லாம் அவன் சொல்றான். அதாவது நீ உன்னுடைய வீரம் நல்லா இருக்கு. எப்படி இந்த உன்னுடைய கை வேகம் அது ரொம்ப நல்லா இருக்குப்பா. உன்னுடைய சக்தி நல்லா இருக்கு. உன்னுடைய கல்வி நீ கற்ற அந்த வித்தை அது ரொம்ப நல்லா இருக்கிறது. திண்மை உன்னுடைய அந்த தீரம் அத்தனை நல்லா இருக்கு என்று உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத ராவணன் சொல்றான். டெண்டுல்கர் உங்களுடைய அந்த கவர் டிரைவ் அருமையா இருக்கு. நீங்க சிக்ஸ் அடிக்கிற அந்த ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி, ஆப்போனன்ட் டீம்காரன் சொல்ற மாதிரி, ராவணன் அது லக்குவனுடைய வீரத்தை பாராட்டுகிறான். இதெல்லாம் ராவணனுடைய அந்த குணாதிசயங்களை காண்பிப்பது போல கம்பர் இங்கே வைக்கிறார். இப்பொழுது இந்த சமயத்துல வந்து உடனே சரி இவனை விடக்கூடாது என்று சொல்லி இவனை விடக்கூடாது. இவன் வந்து லக்ஷ்மணன் வந்து பெரிய சண்டைக்காரனா இருக்கான், இவனை விடக்கூடாது என்று சொல்லி அவனை தாக்கி விட்டு கையிலே ஒரு வேலை எடுத்துக்கொண்டு அவனை தூக்கி கொண்டு போவதற்கு அங்கே வருகிறான். பக்கத்தில் நெருங்குறான். யாரு? ராவணன். அதாவது ராவணன் வீசிய ஒரு ஆயுதத்தால் தாக்குண்டு லக்ஷ்மணன் கீழே விழுந்துறான். விழுந்த உடனே இவனை தூக்கிட்டு போயிடுவான். இவனை வந்து தூக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டுருவான். அப்பதான் நம்மளுடைய அந்த என்ன சொல்றது பகுதி வந்து கொஞ்சம் வலிமையுடையதாக ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட இவனை வச்சுக்கிட்டோம்னா இவனை வச்சு நம்ம வந்து அந்த அந்த ராமனுடைய படையை துவம்சம் செய்து விடலாம், அவர்களை மனதளவில் அவர்களை பாதித்து விடலாம் என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லி ராவணன் அங்கே நெருங்குகிறான். அவனை நெருங்கி வந்து தூக்க பாக்குறான். யார? லக்ஷ்மணனை தூக்குறான். ஆனா ராவணனால தூக்க முடியல. 20 கையை வச்சு இவ்வளவு பெரிய பலசாலி ராவணன் லக்குவனனை தூக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் தூக்க முடியவில்லை. அந்த சமயத்துல அனுமர் பாக்குறார், நம்ம மேன் ஆஃப் த மேட்ச். அவர் என்ன பண்றாரு? அங்கேருந்து முடியாது அப்படியே ஒரு ஒரு பருந்து தன் குஞ்சை தூக்கிட்டு போற மாதிரி அப்படியே லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு பறந்து விடுகிறார், போய் விடுறார். கற்பனை பண்ணி பாருங்க. நேருக்கு நேரா ராவணனும் லக்ஷ்மணன் சண்டை போடுறாங்க. லக்ஷ்மணனை இவன் தாக்கி அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். விழுந்த உடனே இவனை தூக்கிட்டு போயிடுவோம், கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம. அது மூலமா இவங்களை வந்து சைக்காலஜிக்கல் அடிப்போம் என்று சொல்லி கருதி, ஏன்னா ராவணனுக்கு வந்து அந்த யுக்தி இருக்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அங்கதன் போய் தூதுக்கு போகிறப்போ நீ யாருப்பா என்று கேட்கிறான். யாரு? ராவணன். கேட்கிற பொழுது இந்த மாதிரி ராவணன் ஒருத்தர் இருந்தானா, அவனை வால்ல கட்டிக்கிட்டு எங்க அப்பா வாலி ஊர்லாம் சுத்தினாரு, அவருடைய பையன் நான் அவன் சொல்லுவான். சொன்ன உடனே கோபப்படாம ராவணன் என்ன சொல்லுவான்? நல்லது செஞ்சாப்பா, நீ வா, நல்ல வேளை வந்த. எனக்கு நீ வந்து என் கூட சேர்ந்துரு. நீ சீதை என்கிட்ட இருக்கா, என் மகனை போல நீ வந்து விட்டா எனக்கு என்ன உலகத்துல குறை என்று அவனை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கு சூழ்ச்சி செய்வான் ராவணன். அந்த யுக்தி அவனிடம் இருக்கிறது. அதே எண்ணத்தோட இப்ப என்ன பண்றான்? லக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிடுவான் என்று சொல்லி அவன் வருகிற பொழுது அவனை தூக்குறான், முயற்சி செய்கிறான். ஆனா தூக்க முடியல. அவ்வளவு பெரிய பலமுடையவன் 20 கைகளை வைத்து தூக்க முடியாத லக்குவனனை அனுமன் அங்கேருந்து வந்து ஒரு கோழி தன் குஞ்சை தூக்குவது போல, பருந்து தன் குஞ்சை தூக்குவது போல தூக்கி கொண்டு போய்விடுகிறான் என்பதை கம்பர் இங்கே காண்பிக்கிறார். அந்த ஒரு காட்சி மிக மிக சிறப்பான ஒரு காட்சி. அந்த காட்சியை கம்பர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், சில பாடல்களை சொல்லுகிறார். நான் சொல்றேன் பாருங்க. இவன் அடிச்ச அடியில கீழே விழுந்துட்டான். யாரு? லட்சுமணன். தூஞ்சினான் அலன். ராவணன் தெரிஞ்சு போயிருது, இவன் இறக்கவில்லை, அவன் இறக்கவில்லை. துலங்கினான் என்பது துணியா, எஞ்சியில் யாக்கையை எடுத்துக்கொண்டு அகழ்வேன். அவன் வந்து உயிர் போகல, ஆனா மயங்கி விழுந்துட்டான். அவனுடைய எஞ்சியில் யாக்கையை, எஞ்சிருக்கக்கூடிய அவனுடைய உடம்பை அடிபட்டு அழிந்தது போக எஞ்சிருக்கக்கூடிய யாக்கையை எடுத்துக்கொண்டு அகழ்வேன் என்று எண்ணி நஞ்சினால் செய்து நெஞ்சினான் பார்மிசை நடந்தான் என்ற கம்பர் பாருங்க. நஞ்சினால் செய்து நெஞ்சினான், அவன் உடம்பு நஞ்சினால் செஞ்சதான். நஞ்சினால் செய்து நெஞ்சினான் ராவணன் பார்மிசை நடந்தான். வருகிறான். வருகிற பொழுது அப்போ லக்வன் வந்து அனுமனை எடுத்து செல்கிறான். எப்படி இருக்க சொல்றான் பாருங்க. எடுக்கல் உற்று அவன் மேனியை ஏந்துதற்கு ஏற்ற மிடுக்கு இல்லாமையின் ராவணன் வெய்ய துதிர்ப்பு உற்றான். எடுக்கல் உற்று எடுக்க முயற்சி செய்து அவன் மேனியை, லக்ஷ்மணனுடைய மேனியை ஏந்துதற்கு ஏற்ற மிடுக்கு இல்லாமையால், அதை ஏற்றுவதற்கு ஏற்ற அந்த வன்மை இல்லாமையால் ராவணன் வெய்துயிர்ப்பு உற்றான். ராவணன் அயர்ந்து நின்றான். அந்த சமயத்தில் இடுக்கில் நின்ற அம்மாருதி,
அந்த ஒரு ஒரு ஓரமா இருந்த அந்த மாருதி அனுமன் புகுந்து எடுத்து குறுக்கே பூந்து எடுத்து ஏந்தி தடுக்க அலாதது ஒரு விசையின் எழுந்து, தடுக்க முடியாத ஒரு சூறைக்காற்றை போல ஒரு வேகத்தோடு எழுந்து அயல் சார்ந்தான். அவனை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டான். அந்த எடுத்துக்கொண்டு போனத கற்பனை பண்ணி பாருங்க. டக்குன்னு போய் எடுத்து போறான். இத வந்து சும்மா போயிட முடியுமா? கம்பராஜே அவர் அழகா 2, 3 உவமை போடுறாரு. இங்க பாருங்க. தொக ஒருங்கிய ஞானம் ஒன்று எவரினும் தூயான். தகவு கொண்டது ஓர் அன்பு எனும் தனித்துணை அதனால் அகவு காதலால் ஆழ்தகை ஆயினும் அனுமன் மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை நிகர்த்தான். அதாவது திருமாலை, அதாவது பரமேஸ்வரரை வந்து அடைவதற்கு நான் என்கிற ஆணவம் இருந்தால் அவனை அடைய முடியாது. செருக்கு, வலிமை, தன்னுடைய பலம் அதை கொண்டு அடைய முடிந்தால் அடைய முடியாது. ஆனால் பக்தன் என்கிற அந்த அன்போடு அந்த கனிவோடு அவனை சேர்ந்தால் அவனை எளிதாக அடைந்து விடலாம் என்கிற அந்த காட்சியை இங்கே காமிக்கிறார். ஒன்றாகிய ஞானம் நிறைந்த யாவரிலும் தூயவனாகிய அனுமன் திருமாலை அடையக்கூடிய அன்பு, அந்த அன்பினால் அகவு காதலால் மகவு கொண்டு போய் அந்த அந்த காதலால் அந்த அன்போடு என்ன செய்கிறான் என்று சொன்னால் மந்தியை எடுத்துக்கொண்டு மரம் புகும் மந்தியை மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை ஒத்தான். மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை ஒத்தான். ஒரு குரங்கு குட்டியை தூக்கி கொண்டு ஒரு குரங்கு மரத்தை நோக்கி தாவினால் எப்படி இருக்கும், எப்படி போகுமோ அப்படி பண்ணுவாங்க. கற்பனை பண்ணுங்க. ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை ஏந்தி கொண்டு மரத்திற்கு தாவினால் எப்படி தாவுமோ அது போல அந்த இடத்தை அனுமன் வந்து லட்சுமணனை தூக்கி கொண்டு போனது வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டது போல அன்போடு தூக்கி கொண்டது போல இருந்தது என்று அங்கே அந்த அதை ஒத்திருந்தது என்று உவமை சொல்கிறார். அது ராவணன் வந்து ராவனுடைய மிக பெருமை என்னன்னா, இமயமலை, மந்திரமலை, மேருமலை இது எல்லாத்தையும் என்னால பேர்த்து எடுக்க முடியும் என்று எடுத்தவன். கைலாய மலையை கூட எடுக்க முடியும் என்று சொல்லி அதற்கு முயன்றவன் ராவணன். அப்பேற்பட்டவனால லக்ஷ்மணனை எடுக்க முடியவில்லை. ஆனால் தூய்மையான மனமும் பக்தியும் கொண்ட பக்தனாகிய அனுமன் ஒரு தும்பை போல, ஒரு துளசி செடியை போல, ஒரு குரங்காக இருந்தும் லக்ஷ்மணனை தூக்குவனாக ஆனான் என்று சொல்லுகிற பொழுது அதுல இறைவனை அடைவதற்கான அந்த எது சக்தி எது என்று சொன்னால் பலம் இல்லை, அன்பு. அந்த யுக்தி என்னவென்று சொன்னால் பக்தி என்பதை இந்த இடத்துல வந்து அம்பர் காட்டுவதாக இங்கே காமிக்கிறார். அதை தூக்கி கொண்டு போய் விடுகிறான். இப்ப இந்த சமயத்துல ராவணன் நிற்கிற பொழுது ராமன் இங்கே சண்டைக்கு வருகிறான். ராமன் சண்டைக்கு வருகிற பொழுது ராவணன் இங்க பெரிய தேரை வைத்துக் கொண்டு நிற்கிறான். இது அனுமார் பார்க்கிறார், நம்ம மேன் ஆஃப் த மேட்ச். உடனே அனுமார் என்ன பண்றாரு, இங்க வராது வந்து ராவணன் தான் அவன் தேரோட இருக்கிறான், நீங்க நடந்து போக முடியுமா, ஏறி என் தோல் மேல என்று சொல்லி என் தோல் மேல் ஏறுங்கள் என்று சொல்லுகிறான். ராமனும் நன்று நன்று என்று சொல்லி அவன் தோல் மேல் ஏறிக்கொள்ளுகிறான். அந்த தோல் மேல் ஏறுவதை வந்து அழகாக ஒரு கம்பர் உவமை சொல்கிறார். அதாவது ஐய நீ ஏறு என்னுடைய தோளின் மேல் என்றான் மாருதி. நன்றென ராமன் அனுமன் தோளின் மேல் ஏறுகிறான். அதை ஏறுகிறது எப்படி இருக்குன்னு சொன்னால் அப்பொழுது வந்து அந்த ஏறிய போது கன்று ஏந்திய தாய் என கழித்தான் மாருதி என்று சொல்கிறார் கம்பன். அதாவது தன்னுடைய கன்று தன்னுடைய மகவை ஏந்திய தாய் யாரு, ஒரு ஒரு பசுவை போல ஈன்ற கன்று தாங்கிய தாய், ஈன்ற கன்றை தாங்கிய தாயை போல, இல்ல இப்படி சொல்லலாம், குழந்தையை தாங்கிய ஒரு அம்மா போல மாருதி ராவனை தூக்குகிற போது கழித்தான், வீழ்ச்சி அடைந்தான் என்று கம்பர் இங்கே காட்டுகிறார். இப்படி ராமன் வந்து அனுமனுடைய தோளில் ராமன் அங்கே அமர்கிறான். 8:44 ஆகிவிட்டது. இப்பொழுது வந்து ராமன் ராவனோடு நேரடியாக சண்டைக்கு போகிறான். இது ஒரு மிகப்பெரிய காட்சி. இந்த காட்சியை நாம் அடுத்த 255 பாடல்கள் ஆகவே அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காண்போம். இன்று போய் நாளை வா என்று ராமன் சொல்வதற்கு காலம் இருக்கிறது. ஆகவே அந்த காலத்தை நாம் அடுத்த நிகழ்ச்சி காண்போம் என்று சொல்லி இதுகாரம் இந்த நிகழ்ச்சியை, இந்த பாடல்களை என்னோடு சேர்ந்து பயணித்து
உங்கள் நேரத்தை ஒதுக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.